ஒரு ஊரில் சமையல்காரர் ஒருவர் வசித்து வந்தார். அவருடைய பெயர் ராமு. அவர் சமையல் எந்த அளவுக்கு சுவையானதோ அந்த அளவிற்கு இனிமையானவர். அந்த ஊரில் அவரை அனைவருக்கும் பிடிக்கும். அத்தகைய பண்பாளன் தான் ராமு. சிறுவயது முதலேயே பல கஷ்டங்களையும் எதிர்கொண்டான். சிறுவயதிலேயே தன்னுடைய பெற்றோர்களையும் ஒரு விபத்தில் இழந்து விட்டான். நன்றாக படிக்கும் மாணவன் எனினும் அன்றாட தேவைகளுக்கு கூட பணம் இல்லாததால் பள்ளி படிப்பையும் பாதிலேயே கைவிட்டான். தனக்கு தெரிந்த சமையல் தொழிலாக மாற்றியும் கொண்டான். தற்போது 50 வருடங்களாக கோவில் மற்றும் வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்து பரிமாறியும் வருகின்றான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டது. அமுதா வயது 20. தனக்கு பண கஷ்டம் அவ்வப்போது இருந்தாலும் அதை என்றும் தன் மகளிடம் காட்டிக் கொண்டதில்லை. எந்த காரணத்தால் அவன் கல்வி தடைப்பட்டதோ அதே போன்ற பாதிப்பு தன் மகளுக்கும் வரக்கூடாது என ஊரிலேயே சிறந்த பள்ளியிலும் படிக்க வைத்தான். அமுதா மிகவும் நன்றாக படிப்பாள். வகுப்பில் என்றுமே முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சியும் அடைவாள். அப்பா மீது அதிகம் அன்பு கொண்டவள். ஆனால் அவரை விட அதிகம் படித்தவள் என கொஞ்சம் ஆணவம் கொண்டிருந்தாள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? இந்த சின்ன வயசிலேயே எனக்கு இவ்வளவு கடினமான சூழ்நிலையா என அமுதா அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருந்தாள். அவற்றை ராமுவும் கவனித்துக் கொண்டே வந்தான். ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை வந்துவிடுகிறது. இதற்கு ஒரு முடிவே இல்லையா? என்ன வாழ்க்கை இது என நாளுக்கு நாள் அவள் புலம்பல் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் ராமு அமுதாவை அழைத்து, ஏனம்மா இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? கஷ்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான். வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது என புரிய வைக்க முயன்றான். இல்லையப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த காலத்துல எங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க இன்னும் உங்க காலத்திலேயே இருக்கீங்க என்றாள் அமுதா. காலம் என்னமா காலம்? கஷ்டங்கள் என்றும் ஒன்றுதான். சொல்ல போனால் அன்று எனக்கு கிடைக்காத பல இன்பங்களும் வாய்ப்புகளும் இன்று உனக்கு மிகவும் எளிமையாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. நாம் என்றும் வாழ்வின் இன்பங்களை எண்ணி பார்க்க வேண்டும், துன்பங்களை அல்ல என்று மீண்டும் புத்திமதி கூற முயற்சித்தான். அப்பா, சமையல் போல எல்லாம் எளிதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என கூறினாள் அமுதா. அவள் கொண்ட ஆணவம் ராமு கூறும் உண்மையை செவிசாய்க்க விடாமல் அவளை தடுத்தது. ராமுவிற்கு புரிந்துவிட்டது, இனி அமுதாவிடம் பேசி பயனில்லை என்று. சரி அம்மா, எனக்கு புரியவில்லைதான். என்னுடன் சமையல் அறைக்கு வா என அமுதாவை அழைத்துச் சென்றான் ராமு. அடுப்பில் 3 பாத்திரங்களை வைத்தான். அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தான். என்னப்பா செய்றீங்க? எதற்கு என்னை கூட்டிட்டு வந்தீங்க? படிக்க நிறைய இருக்கு, நான் போகணும் என பொறுமையின்றி தவித்தாள். சிறிது நேரம் பொறு அமுதா என அவளை நிதானப்படுத்தினார் ராமு. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முட்டை மற்றும் சிறிது காப்பி கொட்டைகளையும் எடுத்து வந்தான். அமுதா இந்த 3ஐயும் அந்த பாத்திரத்தில் போடு என 3 பொருட்களையும் அமுதாவின் கையில் கொடுத்தான். கொதிக்கும் நீரில் 3 பொருட்களையும் போட்ட பின்பு அடுப்பின் தீயை இன்னும் அதிகப்படுத்தினான் ராமு. சிறிது நேரம் கழித்து 3 பாத்திரங்களையும் எடுத்து உள்ளே போட்ட பொருட்களை எல்லாம் தட்டில் வைத்தான். அமுதா, இதோ இந்த உருளைக்கிழங்கு இப்போ எப்படி உள்ளது என ராமு கேட்க, மென்மையாகி விட்டது அப்பா என்றாள் அமுதா. சரி, இந்த முட்டை கிளை போட்டால் உடையும் முட்டை, இனி உடையாது போல அதன் புறப்பகுதி வலுப்பெற்று உள்ளது அப்பா என்றாள். சரி அமுதா, அந்த காப்பியை ஊற்று என்றார். இருவரும் காப்பியை ஊற்றி குடித்தனர். காப்பியின் சுவை அமுதாவிற்கு இன்பம் அளித்தது. இது எப்படி உள்ளது என்று கேட்டார் ராமு. மிகவும் அருமை அப்பா, அமுதா சிரித்து கொண்டே கூறினார். சரி, இதுதாமா வாழ்க்கை அமுதா. வாழ்க்கையின் துன்பங்கள் வெந்நீரை போல சுடும். நாம் கடுமையாக அந்த உருளைக்கிழங்கை போல இருந்தால் மென்மையாகி விடுவோம். மென்மையான முட்டையை போல இருந்தால் கடுமையாகி விடுவோம். ஆனால் அந்த காப்பி கொட்டையை போல வெந்நீரோடு கலந்து அவற்றை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சுவையாகிவிடும். எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்றார் ராமு. காப்பி கொட்டைகள், அதுவே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி என உணர்ந்து கொண்டேன் என்று அமுதா கூறினார். உங்களுக்கு ஒன்று தெரியாது என்று கூறியதற்கு மன்னித்து விடுங்கள் அப்பா. அறிவுக்கும் கல்விக்கும் சம்மதமே இல்லை. நீங்கள்தான் சிறந்த அப்பா என தன் தவறை உணர்ந்து வாழ்வின் உண்மையான ரகசியத்தை மனதால் ஏற்றுக்கொண்டாள் அமுதா. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.